வணக்கம் நான் முருகன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் எல்லாமே கலங்கி நிற்கிறான். காரணம், பாரதிய ஜனதா கட்சியோட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்து 2026 சட்டமன்ற தேர்தல் சந்திக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருந்தது தான் அதற்கு காரணம். பகவத்கீதையில் ஒரு வாசகம் வரும், நடந்தது நன்றாகவே நடந்தது, நடந்து கொண்டிருப்பதும் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கப் போவது நன்றாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் வரும். அது எல்லா காலகட்டத்துக்கும் எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு வாசகம். அதுதான் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் பொருத்தமான வாசகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு ஊழல் கட்சியுமே அழிந்து புதிதாக ஒரு கட்சி வரணும். புதிய அரசியல்வாதிகள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சிகள் தோன்ற வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய மனதில் இருக்கிற நீங்காத எண்ணம். அதற்குண்டான அறிகுறி தான் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதவாத கட்சி, அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை போல மோசமான ஆட்சி செய்யக்கூடிய ஊழலை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிற கட்சி உலகத்தில் எதுவுமே கிடையாது. அந்த கட்சியினுடைய பிறப்பிடமாக தமிழகம் இருக்கு. அந்த கட்சி அழியும்னு சொல்லித்தான் தமிழக மக்கள் எல்லாமே வேண்டிக்கிறாங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் பகவத்கீதையை போல நடப்பது நன்றாகவே நடந்திருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழிவுக்கு மட்டுமில்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அழிவுக்கும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி அமையப் போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு மாசத்துக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தைரியமாக பேசிக் கொண்டிருந்தார். எந்த காலகட்டத்திலுமே பாரதிய ஜனதா கட்சியோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் டெல்லி போய் மறைமுகமாக அமித்ஷாவை கள்ளத்தனமாக சந்திச்சுட்டு வந்த பின்னாடி அமைதியாக மாறிவிட்டார். அந்த அமைதிக்கு காரணம் என்னன்னு தெரியல. இருக்கிற ஆதாரத்தெல்லாம் எடுத்து போட்டிருப்பாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமைச்சராக இருந்தபோதும் முதலமைச்சராக இருந்தபோதும் ஊழலாக சம்பாதிச்ச பணத்தை எல்லாமே தன்னுடைய மகன் பேருடையும் மாமனார்டையும் கொடுத்து டெபாசிட் பண்ணி தொழில் செஞ்சிருக்காரு. அதெல்லாம் இடி ரெய்டு நடத்தி ஆதாரத்தோட கைப்பற்றி வச்சிருக்கிறாங்க. அதையெல்லாம் காட்டி கூட்டணிக்கு ஒத்துக்கலைன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவோம், உங்கள் மகன் மாமனார் நீங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கலாம். அதுதான் உண்மை. இந்த கூட்டணியுடைய மேடையில் இருக்க தலைவர்கள் எல்லாமே ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருக்கிற தலைவருடைய கையை பிடித்து கொண்டு கையை உயர்த்திக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்களுடைய முகத்தெல்லாம் பார்க்குறப்ப ஒரு தேஜஸ் தெரியும், ஒரு தலைக்கு பின்னால் ஒரு ஒளிவட்டம் தெரியும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்பா நம்ம காப்பாற்றி வச்ச பணத்தை காப்பாற்றிட்டோன்னு ஒரு சிலரும், அந்த பணத்தை வச்சு இவங்களை கமுத்திட்டன்னு சொல்லிட்டு இன்னொரு சிலர் நினைப்பாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், கேபி முனுசாமி, வேலுச்சாமி, இவங்க 3 பேருமே நம்ம காந்தியினுடைய காந்தி படம் அடித்த நோட்டை காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமிதத்தோடு அவங்களும் அந்த காந்தி நோட்டை வச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கமுத்திட்டன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள், அண்ணாமலை, நயனார் நாகேந்திரன் 3 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க. மொத்தத்தில் காந்தி இறந்தும் இந்த ஊழல் அரசியல்வாதிகளை காப்பாற்றி கொண்டிருக்கிறான்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இவர்கள் எல்லாமே ஊழல் அமைச்சர்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஊழல் அமைச்சர்கள். இவங்க எல்லாமே கட்சியை காப்பாற்றணும் அப்படிங்கிற பொறுப்பெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஜெயலலிதா குறிப்பிட்டதை போல ஒரு 100 ஆண்டு காலம் இன்னும் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அவர் வேண்டியிருந்தார். ஆனால் ஜெயலலிதா ஒரு ஊழல் அரசியல்வாதி, அவருடைய வேண்டுதல் தவறான வேண்டுதல். அதனால தான் இந்த கட்சி இப்பொழுது அடிமைப்பட்டு கிடைக்கிறது. இவர்கள் எல்லாமே தங்களுடைய பணத்தை தான் காப்பாற்ற நினைக்கிறாங்க. கட்சியை காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒன்று தான் காப்பாற்ற முடியும். ஒன்று கட்சியை காப்பாற்ற முடியும், இல்லைனா பணத்தை காப்பாற்ற முடியும். பணம் தான் அவர்கள் குறிக்கோள். ஒரு 50 தலைமுறைக்கு தேவையான பணத்தெல்லாம் ஊழலாக கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. அதை காப்பாற்றுவது தான் அவர்களுடைய தலையாய குறிக்கோள். இப்போ தொண்டனுடைய மனநிலை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்பா விட்டா போதுண்டா சாமி, நாங்கள் ஓடி போயிடுறோம். 50 வருஷமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் குப்பை கொட்டினது போதும், இப்போ அடிமைகளுக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய தயாரில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க இளம் தொண்டர்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயனுடைய கட்சியில் சேர ஆயத்தமாயிட்டாங்க. அதே போலவே கொஞ்சம் வயசானவங்க எல்லாமே நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் கட்சிக்கு ஐக்கியமாக போகிறார்கள். இன்னும் சில வயசான கில்டு கட்டிங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு போகாமல் பேசாமல் நம்ம தலைமை கழகமான திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே போய் சேர்ந்துடலாம் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவு தரப்போகிறார்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ஒரு 40-50 தலைமுறைக்கு தேவையான பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. அந்த பணத்தை காப்பாற்றணும்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தயவு தேவை. ஏன்னா அவங்க தான் இப்போ கையில் வச்சுருக்காங்க. தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 1 கண்ணாவது போகணும்னு நினைக்கிறாங்க ஓபிஎஸும் சசிகலாவும்.
எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இப்போ ஒரு கண்ணு போயிடுச்சு. அதனால் ஓபிஎஸும் சசிகலா அவர்களும் மிகுந்த சந்தோஷத்தில் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் இருக்காங்க. அப்பா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு நம்மளுக்கு ஒரு அருமையான ரைம்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது மதவாத கூட்டணிக்கு எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் உங்களுக்கு தோல் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதவாத கூட்டணி எங்களுக்கே மறுபடியும் ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. அதே போலவே திராவிட முன்னேற்ற கழகம் 2026 சட்டமன்றத்துக்கு முன்பாக மிகப்பெரிய இழப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த இழப்பு அமித்ஷாவால் ரெய்டு நடத்தப்பட்டு யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரிய போகிறது. 2026 தேர்தலுக்கு முன்பாக மிகப்பெரிய களையெடுப்பை அமித்ஷா அவர்கள் செய்ய போகிறார்கள். கடந்த காலத்தில் ஓபிஎஸ் அவர்களை நம்ம எல்லாமே ஒரு தவறான வார்த்தையில் ஒரு சொற்களை பயன்படுத்தி அவரை பேசிகிட்டு இருந்தோம். அதாவது பலவீனமான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் சொல்லியிருந்தோம் அந்த காலத்தில். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தும் பலவீனமான தலைவராக காணப்படுகிறார். அதற்கு காரணம் நேற்று நடந்த மீட்டிங். அமித்ஷா தலைமையில் நடந்த அந்த கூட்டணிக்கு அரை மணி நேரத்துக்கு மேலாக அமித்ஷா பேசியிருந்தார். எல்லா நிருபருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லியிருந்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசவில்லை. பேச அனுமதிக்கலையா அப்படின்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பலவீனமாக அவமானப்பட்ட தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இடத்துல காட்சியளித்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய மௌனம். அவர் அடித்த ஊழல் பணம் அவர் மௌனமாக ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சியினுடைய ஆட்சி தான் அமையப்போகிறது. கூட்டணி வைத்து தேர்தல் சந்திக்க போகிறோம் அப்படிங்கிற இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருந்தால் மிக சரியாக இருந்திருக்கும். ஏன்னா நடக்கிறது தமிழக சட்டமன்ற தேர்தல். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு பலமான கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த கூட்டணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருந்தால் அது மிக சரியான ஒன்றாக இருந்திருக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் எல்லாமே எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் ஒரு சிங்கம் போல வளம் வந்த அந்த தலைவர்கள் அந்த தொண்டர்கள் எல்லாமே இன்னைக்கு அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ஜாக்மா மிக அருமையாக ஒரு சொல்லை எடுத்து சொல்லுவார். இன்றைக்கு மிக மிக கடினமான நாளாக இருக்கிறது. நாளை மிக 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 கடினமான நாளாக இருக்கும். நாளை மறுநாள் மிக அற்புதமான சந்தோஷமான கடினமான நாளாக மிக மென்மையான நாளாக இருக்கும். ஆனால் பெரும்பாலுமான அதாவது 99.9% மக்கள் நாளைக்கு சாயங்காலமே செத்துருவாங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி மோசமான கஷ்டமான சூழ்நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த கட்சி செஞ்ச ஊழல். நாளைக்கு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும். இருந்தாலும் அதையும் சமாளிச்சுக்கிட்டு ஈடுலாம் தாங்கிட்டு நீதிமன்றத்தில் போராடி கட்சியை காப்பாற்றி கொண்டிருந்தால் 2026 தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கும். ஆனால் அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பொறுமை இழந்து பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி சேர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை முழுமையாக அழித்து விட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் எல்லாமே தலை குனிந்து அவமானப்பட்டு இந்த கூட்டணியாக நிற்கிறான். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.